நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி புக்கை மாற்ற போகிறேன். படிச்சுட்டு தான் வேலை தேடணுமே தவிர வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கக்கூடாது. தற்குறி உன்னை தற்குறின்னு சொல்லாம இல்லை சார். நீங்க வேற இவனுக்கு வச்சிருக்கிறானுங்க பேரு. அந்த பையனே சொல்லுவான் சுரா. உண்மையான பேரு உண்மையான பேரே சுரா. உலகத்துல பெயர்களுக்கு அப்ப குருவி படம் பார்த்துட்டு வந்து பெற்றிருந்தா குருவின்னு பேசிருப்பியா? அவன் 2010 தான் பிறந்தானே. ஆமா. இப்ப அவன் எந்த நிர்வாகி? 16 வயசு எப்படி நிர்வாகி? எப்ப பிறந்த? 2010 சுரா ரிலீஸ் ஆனப்பியா? அதனால வீட்டுல வச்சுட்டாங்களா? எனக்கு புரியல. அதாவது உறுப்பினர் அட்டை இல்லாம எப்படி அவரை நிர்வாகியா போட்ட? அப்புறம் வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டாராம். அதுக்கு பிரேக்கிங் நியூஸ் பாலிமர்ல. எதுக்கு நிப்பாட்டா? சரி உச்சாகிச்சா வந்து நிப்பாட்டி இருப்பார் போல் இருக்குன்னு நினைச்சா பின்னாடி சீட்ல இருந்து முன்னாடி சீட் வந்து உட்கார்ந்தாராம். இது என்ன மாதிரியான செய்தியை நமக்கு கடத்துகிறதுன்னு ஆங்கரிங்க. அழுக வரலையே. உனக்கு சினிமாலேயே அழுக, கிளிசரின் போட்டாலே உனக்கு கண்ணீர் வராது. சாரி. அடிச்சும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி என்னத்தை கொண்டு அடிக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாடு அரசு 1980களிலேயே நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கணும். எம்ஜிஆர் அந்த தப்பு பண்ணிட்டாரு. சத்துணவுலாம் போட்டார். ஆனால் சத்துணவில் போய் மனுஷன் சாப்பிடுவானான்னு உனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படித்தும் முடிக்காமல் காலேஜுக்கு போய் பங்கடிச்சுட்டு சில தருதலையாக சுற்றிக்கிட்டு பல தருதலைகளை கூட கூட்டிக்கிட்டு சுற்றி கொண்டு இவனுக்கு பூரா ஒரே மாடுலேஷனில் ஊரையே அணத்திக்கிட்டு நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி புக்கை மாற்ற போகிறேன். நம்ம வச்சுருக்கிற சிலபஸ் அடிப்படையில் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமே நடக்குது. நீங்கள் வந்து படிச்சுட்டு தான் வேலை தேடணுமே தவிர வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கக்கூடாது ஸ்கூலில். கரெக்டு ரைட்டா? டிஎன்பிஎஸ்சின்றது தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேருக்கு வேலை கொடுக்குது? 1% கூட. காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறது யூபிஎஸ்சியும் பொருட்டு சேர்த்து தானே. யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் டிஎன்பிஎஸ்சினே வச்சுருப்போமே. அவர் டிஎன்பிஎஸ்சி தான் சொல்கிறாரு. இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி சொல்கிறது எதுக்குங்க? கலெக்டர் இல்லைங்க, யூபிஎஸ்சியே கூட இருக்கட்டுங்க. இந்தியா முழுக்க 3% தான் அரசு வேலை. ஆமாம். மீதி 97 பேர் எங்கே திரி விடுவாங்க? பனையூர் வாசலில் தெரிவாங்க, இல்லாட்டி வண்டிக்கு பக்கத்தில் 2 வீலர் ஓட்டிட்டு தெரிவாங்க. அப்படி நினச்சிட்டாங்க போல. தற்குறி தற்குறின்னு அவமானப்படுத்தாதீங்க அவங்கள. உன்னை தற்குறின்னு சொல்லாம இல்லைன்னு சார். நீங்க வேற இல்லை சார், நாங்கள் வந்து அந்த கட்சி தொண்டர்களை சொல்லலை. இப்போ இவன் தற்குறியா இல்லையா நீங்கள் சொல்லணும். நீங்கள் இதுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இதுக்கு நீங்கள் பதில் அற்புதமான, அதாவது பெண்கள் பாதுகாப்பில் நம்பர் 1 இருக்கும். இப்போ தமிழ்நாடு என்ன பெண்கள் பாதுகாப்பில் கடைசி இடத்துல இருக்கு. சரி, பாதுகாப்பை அதிகரிப்போம். எப்படி? இருக்கடம் தெரியாமல் இருண்டு போயிரும்டா. வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, அவ்வளோதான். நீட்டு மட்டும்தான் படிப்போம். ஆமாம். இப்போ சங்கீதாக்கா எங்கே இருக்காங்க யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நீங்களும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்குங்க. பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனுடைய பொருள். முதல்ல பாதுகாப்பாக இருக்க வேண்டியது சினிமா துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் பரவலாக வைக்கப்பட குற்றச்சாட்டு. இவன் கட்சி கூட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்புன்னு பேசுறான்ல. 2.5 வயசு குழந்தைய உன் கட்சி நிர்வாகி தான் தூக்கிட்டு வர்றாங்க. குடல் செறிஞ்சு ஒரு பாப்பா செத்து போச்சு. நீங்க இருக்கக்கூடிய உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு பேசின பைட் இருக்கு. 40 வயசு ஆம்பளை செத்து போயிட்டான், நீ குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்ற. அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து இந்த ஊர்ல இருந்து வர்றேன், 2 பிள்ளையும் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன். தளபதிக்காக இந்த இடத்துல நான் செத்து போனா கூட பரவாயில்ல, கட்சிக்கு வந்து எங்க அண்ணன் வெற்றிக்காக பாடுபடுவேன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப. ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்ற டிக்ளரேஷன் எங்கேயாவது பார்த்திருக்கியா? அது உங்க கட்சியில தான் நடக்கும். நியூஸ் 18 வெற்றி அங்க போனாரா இல்லையா? அவரை பார்த்துமா குழந்தையோட அவங்க வர்றாங்க? அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது போல் இருக்கு. எல்லாரும் நியூஸ் 18 வெற்றி பத்திரிகையாளர் போல நீங்க இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாறா என்ன பண்றாங்க? வெற்றி வேணும்னா அதுக்கு நியூஸ் 18 கார்த்திகை செல்வன், சன் நியூஸ் குணா, அந்த மாதிரி ஆட்கள் வேண்டும். இல்ல வெற்றி வேணும் அப்படின்னு நம்ம கேட்டதுனால வெற்றினா யாரு? விஜய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடல சொல்லிட்டாங்க. நியூஸ் 18 வெற்றி அவர்கள் நான் தான் விஜய் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த கூட்டாரத்துக்குள்ள இறங்கி இத்தா தண்டி ராடை எடுத்துட்டு போய் மண்டையில அடிச்சு, அந்த கண்மைக்கு எடுத்து மண்டையில போட்டு போ, முதல்ல வீட்டுக்கு போ, வயசு எத்தனை, வீட்டுக்கு போ, பிள்ளைய எது கூட்டு வந்த, உன் வயசு எத்தனை, 7 வயசாகுது, பெத்த பிள்ளைய கூட்டி வந்துட்டு இப்படி வதைக்கிற நீ ஓடு அப்படின்னு அடிச்சாப்லன்னா விஜயே அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவியா நீ?
அந்த நிலைமையை நோக்கி தான் அவங்க நடத்துறாங்க. ஒரு கட்சி கூட்டத்துக்கு வரக்கூடிய நபர்கள் சாகிறது குறித்து பேசுறது அப்படிங்கிறது ஒண்ணு. திமுக, அதிமுக இந்த கட்சிகள் வரக்கூடியவர்கள் பேசுவாங்க, இந்த உயிரே போனாலும் இந்த கழகத்துக்காக போகணும், இந்த கொண்ட கொள்கைக்காக போகணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற. அவன் எதுக்கு சொல்றான்? இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போகணுமா நான் போவேன், நீட்டுக்கு எதிராக சட்ட எரிப்பு போராடி போராட்டம் நடத்தணுமா நான் போவேன், நீட்டுக்கு எதிராக போராடணுமா நான் போவேன், அந்த போராட்டத்துல மிஸ்ஸாவில் உள்ள போய் அடிபட்டு சாக வேண்டியது இருக்கா அதுக்கும் துணிஞ்சுதான் நான் வந்தேன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றான். இந்த ரியல் ஓஜி உடன்பிறப்பு அன்பழகன் சென்னையில பழக்கடை அன்பழகன் பழகம், அவர் மேடையில் ஏறி பேசுனதை கேட்டிருக்கியா? ஏய் இந்த கட்சிக்கு வரும்போதே வாய்க்கரிசி போட்டு வந்தவங்கடா. அந்த ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன சொல்ல வருதுன்னா, நீ என்ன எதிர்த்து நின்று எங்களுக்கு எதிராக படை திரட்டியே வந்து நின்னாலும் இந்த கட்சியில சேரணும்னு முடிவு பண்ணப்பே வாய்க்கரிசி போட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன், செத்தா இந்த கழகத்துக்காக தான் சாவேன் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வேற. அவங்க அப்பா யாருன்னு தெரியும்ல? மிசா ஜெயராம். ஜெயராம் வெறும் ஜெயராமன் இல்ல, பழக்கடை ஜெயராமன் இல்ல, மிசா ஜெயராம். மிசால உள்ள இருந்தவர் அவங்க. ஆமா, அவர் பையன், அவரு எம்எல்ஏ. அவர் எப்படிப்பட்ட தாட்டியமான ஆள்னா, முதலமைச்சரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டே, முதலமைச்சரே நீங்க வந்து பண்றது சரியில்லை, உடன்பிறப்புகளை ரொம்ப கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களை வேலை பார்க்க விடுங்க, புதுசா வர்றவங்களுக்குலாம் அது இது. அவர் உண்மையிலேயே கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிப்படையா நின்று பேசக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு உள்ளவர். நீ உன்னைய மாதிரி பனையூர் கேட்ட மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறவர் கிடையாது. நீ ஜெயலலிதாவை பார்த்து இப்படி நின்ன போது என்ன அப்படின்னு சட்டமன்றத்தில் எகிரினவர் அன்பழகன். அவர் தம்பி இப்ப எம்எல்ஏ நினைக்கிறேன். ஆமா, கருணாநிதி அவர்கள். மொத்தமா அந்த குடும்பமே சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கழகத்துக்காக வந்தேன், வாய்க்கரிசி போட்டிருக்கேன். நீங்க பாருங்க, கழக உடன்பிறப்பு அவங்க. இப்ப மிசா ஜெயராமன் அவர் கலைஞர் மீது கொன்ற பற்றால் தன்னுடைய இளைய மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கருணாநிதியின் பேர் வைக்கிறாரு. பேராசிரியர் மீது கொன்ற பற்றால் தன்னுடைய மூத்த மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அன்பழகன் பேர் வைக்கிறாரு. இவனுக்கு வச்சிருக்கிறானுங்க பேரு. அந்த பையனே சொல்லுவான், சுரா. உண்மையான பேரு சுமையான பேரே சுரா. அதாவது பேர் என்ன? சுரா. பேரே சுராவா? ஆமா, ஏன்டா அந்த பேர் வச்சாங்க? அவங்க அம்மா விஜய் ஃபேனு, சுறா படம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தப்ப அவன் பிறந்துட்டான், அதனால சுறா பேர் வச்சுட்டாங்க. உலகத்துல பெயர்களுக்கு அப்ப குருவி படம் பார்த்துட்டு வந்து பெற்றிருந்தா குருவின்னு பேசிருப்பியா? எனக்கு வேற வருது. தெரி படம் பார்த்துட்டு வந்திருந்தா கோட்டு படம் பார்த்து கோட்டா, துப்பாக்கின்னு வச்சிருப்பீங்கல்ல, துப்பாக்கின்னு வச்சிருப்பீங்க, புலின்னு வச்சிருப்பீங்க. சரி, புலி கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்க முடியுது. இது ரைட்டா? காதலுக்கு மரியாதை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு காதலுக்கு மரியாதைன்னு பேர் வைப்பாங்களா? அப்படி வச்சா கூட இது ஒரு நல்ல படம், பரவாயில்ல. சுராண்டு பேரை வச்சா எப்படி அவன் எப்படிடா இந்த உலகத்துல வாழ்ந்துருக்கிறான்? எப்படி அவன் பாவம் கடைசியா எங்க வந்து வாழ்ந்துருக்கிறான்? அது இதே தாவேக்கா கூட்டத்துல அம்மா எப்படி விஜய் ரசிகரா இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் ரசிகரா இருக்கிறேன்னு வந்து நிக்கிறாப்ல. இப்படி ஒரு கூட்டம். அதுக்கு போக வண்டியில வரும், நீ வாங்கினதும் இல்லாம உங்க அம்மாவுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துட்டியா? வண்டியில வரும்போது சைடுல 2 பேரு. எந்த வண்டி? யாரு? இவர் வந்து ஒரு மார்ச்சரி, இது ஒரு வேன் ஒண்ணு வெள்ளை கலர் வேன்ல வந்து, அது அப்படியே சொல்லுங்க, மார்ச்சரி வேன் தான் அது. அந்த மார்ச்சரி வேன்ல வந்து உயிரிழந்தவங்களை ஏத்திட்டு போவாங்க. இது குழப்பம், மரகத நாணய வண்டி இது. அந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை வண்டியில வந்தாரு. அந்த வண்டியில வரும்போது 2 பேர் விழுந்துட்டாங்க. இப்படி ஒண்ணு விழுந்துட்டா டக்குன்னு நிப்பாட்டி வண்டி இறக்கி போய் பாக்குறதானே. அவன் சில்லறைய சதறி இப்படி கீழே விழுந்து இங்கனுக்குள்ள தேய்ச்சி போய் கிடக்கு. அவன் பார்த்து இப்படி கும்பிடுறான், அறான் அப்படின்ட்டு அவன் போயிட்டாப்ல. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு மட்டும், என் பின்னாடி வண்டியை யாரும் தொடராதீங்கன்னா நீ எப்படி வந்து இவர் கல்யாணத்துக்கு, அவர் பேர் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு போனில்ல, அப்படி கமக்கமா நீ கிளம்பி போனா உன்னை யாருமே கேட்க போறது இல்ல. கிளம்புறதுல இருந்து பாலிமர் நியூஸ் வந்து வண்டியை தொலைச்சிட்டு உன் வண்டியை தேடிக்கிட்டே போற மாதிரி, இந்த அங்கேதான் பின்னாடி வந்துட்டான் வாங்க அப்படின்னு விரட்டிக்கிட்டு அவங்க அப்படியே பாலத்துல உண்மையிலேயே ரிட்டர்ன் எடுத்து திரும்பி வர்றதுக்கு உண்டான நியூஸ் சேனல்ஸுக்கு பூரா இன்புட்டை கொடுத்துறது, அவங்க பூரா ஃபாலோ பண்ணிட்டே வர்றது. பென்ட் ஹவுஸ் ஏதோ ஒன்று வாங்கியிருக்காராமே, அந்த வீட்டுக்குலாம் எப்ப போறாரு எப்ப வராருன்னா யாருக்குமே தெரியுமா? யாருக்குமே தெரியல. அப்புறம் வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டாராம். அதுக்கு பிரேக்கிங் நியூஸ் பாலிமர்ல. எதுக்கு நிப்பாட்டா? சரி, உச்சாகிச்சா வந்து நிப்பாட்டி இருப்பார் போல் இருக்குன்னு நினைச்சா பின்னாடி சீட்ல இருந்து முன்னாடி சீட் வந்து உட்கார்ந்தாராம். இது என்ன மாதிரியான செய்தியை நமக்கு கடத்துகிறதுன்னு ஆங்கரிங்க. இதுக்கு ஒரு லைவ் பிஜிஎம் பிரேக்கிங் நியூஸ். என்னங்கடா இது கொடுமை. முன்னாடி ஜெகதீஷ் உட்கார்ந்துருந்தாப்ல, ஜெகதீஷை பார்த்து எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க, பின்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம கூடவே இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு எல்லாரும் அந்த இவர் தான் ரூட் ஜெகதீஷ். முன்னாடி உட்கார்ந்து சாமி பார்த்த உடனே வணங்குறாங்க. உடனே எரிச்சல் தாங்க முடியல, என்ன இவனை எல்லாரும் கும்பிடுறாங்க, ஏய் பின்னாடி வாடா அப்படின்ட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டி பின்னாடி வர வச்சுட்டு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டாரு. இதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டு
வரிசையா எல்லாரையும் வர்ற வழியில மீட்டிங்ல தான் இவங்க இவ்வளவு கொலை பண்ணாங்கன்னா வர்ற வழி பூரா கொலை பண்றதுக்கு வழி பார்க்குறாங்க. ஆம்புலன்ஸ் பின்னாடி வருது, அந்த ஆம்புலன்ஸை சகட்டியா வந்து அப்படியே நின்று மறிச்சு ஐயா ஐயான்னு கும்பிடுறாங்க. பின்னாடி ஆம்புலன்ஸ் இருக்கு, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கடான்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி இல்லை, ஒரு தெம்பு இல்லை, ஒரு திராணி இல்லை. மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு என்னைய தொட்டுருவீங்களா நீங்க, என்னைய வீசிடுவீங்களா நீங்க, என்னைய தொட்டா மக்களை தொட்டுற மாதிரி, என்னைய தொட்டா இதை தொடுற மாதிரி, இது என்ன பேச்சு? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ரொம்ப மோசமானதான். இந்த ஸ்கூல்ல சின்ன வயசுல அறிவு கட்டதனமா விளையாடும் போது 10வது வயசுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அசிங்கமா இல்லை. இன்னொன்னு அதை சொல்ற ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட். என்னைய சொல்றது தமிழ்நாட்டு மக்களை சொல்றது, என் மேல என்னைய அசிங்கமா திட்டுறது, இந்த மக்களை திட்டுறது. இந்த நீதிபதி சொன்னாரே, நீ தான் வரி ஏய்ப்பு செஞ்ச 1.5 கோடி கொடு அப்படின்னு தண்டனை போட்டாரே, இது மக்கள் வரி ஏய்ப்பு செய்தாங்களா? மக்கள் அந்த தண்டனையை வாங்கினாங்களா? அப்ப இப்ப இப்படி ரிவர்ஸ்ல வருவோம். நீ ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினா மக்கள் வாங்கின மாதிரி, இப்ப நாளைக்கு நான் வந்து வண்டி எடுத்துக்கலாம். எப்படி வருவீங்க? நாங்க தான் கேட்டு போட்டுருக்கோம். அத்தண்டி கேட்ட நீங்க எப்படி தாண்டுவீங்க? புராடுக்கார பையன். இது என்னன்னா பிஜேபியும் மோடியும் தொடர்ச்சியா செய்யற ஒரு வார்த்தை நெக்ஸஸ். இல்லைங்க, என்ன தொட்டா மக்களை இவரை தொட்டா மக்களை தொட்ட மாதிரி அடுத்தவன் சொல்லணும். உனக்கு நீ என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. சிறுத்தை சிவா கூட படம் பண்ணாருல உங்க சகோதரர் நடிகர் அஜித் படம் பண்ணாருல, அதுல பாரு அவ என்ன பண்றாரு. அஜித் தேவா பில்டப் கொடுப்பாரு, பக்கத்துல ஒரு வில்லன் இருப்பாரு. இல்ல வீரத்துல வந்து அஜித்தே தான் சொல்லுவாரு. வீரத்துல அஜித் தொடரணும்னா என்னை தாண்டி தொடரா, உங்களை தொடரணும்னா என்னை தாண்டி. அதுக்கப்புறம் அஜித் திருந்திட்டாரு, இவன் திருந்தல. இல்ல அஜித்துமே இன்னொருத்தங்களை காப்பாத்துறதுக்காக அந்த டைலாக சொல்றது. இவரை சொல்லிக்கிறதுக்கு ஒரு பில்டப் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் மலுமட்டித்தனம், அதுதான் தற்குறித்தனம்னு விசுலுதித்தனம் போட்டு இந்த சமூக ஊடகங்கள் மிதிக்குது. பிஜேபி என்ன சொல்லுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிஜேபி என்ன சொல்லுது? மோடியை அவமதிப்பதும், பாஜகவை விமர்சிப்பதும், இந்துக்களை அவமதிப்பது. மோடியை சொல்லிக்குவார். என்னைய திட்டினா 7 தாயின் மகன்கள் எல்லோரையும் திட்டுகிறார்கள். என்னைய திட்டினா இந்துக்களை திட்டினது, எங்களை விமர்சிச்சா இந்துக்களை விமர்சிக்கிறது, எங்களை திட்டினா இந்தியாவை அசிங்கப்படுத்துறது. அதாவது பிபிசி வந்து குஜராத்ல நடந்த கலவரத்தை வீடியோ எடுத்து போட்டு அதில் வந்து யார் யார் கரங்கள்லாம் இருக்கிறதுன்னு படம் ரிலீஸ் பண்ணிட்டான், அந்த டாக்குமெண்ட்டை போட்டுட்டான். அதுக்கு இவனுங்க பூரா பேருமா சேர்ந்து பிஜேபி என்ன சொன்னானுங்க? உலக அரங்கில் இந்தியாவை அசிங்கப்படுத்துவதற்கு பிபிசி. ஏண்டா அந்த பஞ்சமா பாதகத்தை, அந்த அயோக்கியத்தனமான வேலையை அப்போதைய அங்கிருந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள்னு சொன்னது அந்த பர்டிகுலர் ரீஜனல்ல யார் பவர் சென்றோ அவரை. அது எப்படி ஒட்டுமொத்த குஜராத்திகளை சொன்னதா மாறும், ஒட்டுமொத்த இந்துக்களா சொன்னதா மாறும், ஒட்டுமொத்த இந்தியாவை அசிங்கப்படுத்தினதா மாறும்? ஏன் அப்ப அமெரிக்கா அவருக்கு தடை வச்சுச்சு? இப்படி எல்லாம் திருப்பி கேள்வி கேட்ட போதுதான் இவனுக்கு கொஞ்சம் பொட்டி பாம்பா அடங்கினானுங்க. இப்ப விஜய் அப்படியே பேரலா அதே வார்த்தையை எடுத்துட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துறது, என் வீட்டில் இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்துறது, என்னை அசிங்கப்படுத்துறது, தமிழ்நாட்டையே அசிங்கப்படுத்துறது, என்னை அசிங்கப்படுத்துறது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கமா பேசுறது, இப்படி டயலாக் விட்டுக்கிட்டு இப்போ உன்னை அசிங்கமா எல்லாரும் திட்டுறாங்கன்னு உனக்கு தெரியுது. ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. நாம வந்து 2026 ஆட்சிக்கு வந்துட்டா கிராமமாக வருவேன். அப்படி இல்லை, நான் ஏன் ஊருக்கு வரலன்னு கேட்குறாங்க. ஜெயிச்ச உடனே கிராமமா வருவேன். மூதேவி கிராமமா போய் தான் ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிராமமா பண்ணா அப்ப சட்டமன்றத்தை எப்படி கூட்டுவ, முதலமைச்சரா என்ன வேலை பார்ப்ப? அதெல்லாம் வந்து கனவுல நடக்காது. அதெல்லாம் பண்ணணுமா முதலமைச்சர்? அதெல்லாம் பண்ணணுமா? இன்னொன்று, நம்ம வந்தா பெண்கள் பாதுகாப்பு இதை செய்வோம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றதெல்லாம் வந்து நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சரி செய்வதுங்கிறது. ஐடியாலஜிக்கலாக உங்க கட்சி வந்தா என்ன உத்தரவாதப்படுத்துவ அதை பேசு. அதுக்கு தான் அத்தனை ஒழிப்போம். எப்படி ஒழிப்ப? ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வரி கட்டாம ஒழிப்பேன், வரி கட்ட மாட்டேன்னு கோர்ட்ல கேஸ் போடுவோம், அப்படி ஒழிப்பேன். புலி படத்துக்கு 15 கோடி ரூபாய் ரிபீட் பண்ணி வாங்கிக்கிறேன். ஆமா, நான் தான் வரி கட்டாம பண்ணிட்டேன், ஆனா திருப்பி இதெல்லாம் கட்ட மாட்டேன், பனிஷ்மெண்ட் தொகையெல்லாம் நான் கட்ட முடியாது. நடந்த சந்திப்பு ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு. ஆமா, பேரை மாத்திட்டாங்க. இல்லைங்க, அப்படித்தானுங்க சொல்றாங்க. உறுப்பினர் கார்டு வச்சு, அது பேர் என்ன, QR கோடு வச்சு 4900 பேருக்கு மட்டும்தான் என்ட்ரின்னானுங்க. 4900 பேரை கூட கண்ட்ரோல் பண்ண துப்பில்லாத ஒரு டீமை வச்சுக்கிட்டு பேரிகார்டை உடச்சுக்கிட்டு உள்ள பூந்து வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு டவுட், அந்த ஒரு தமிழ்நாட்டை காப்பாற்ற போற அந்த ஒரு பையன் வந்தான்ல, அது யாரு படம் பேர் வச்சவன்? சூரா. அவன் 2010 தான் பிறந்தானே. ஆமா, இப்ப அவன் தான் நிர்வாகி. 16 வயசுல எப்படி நிர்வாகி? எப்ப பிறந்த? 2010 சூரா ரிலீஸ் ஆனப்பியா? அதனால வீட்டுல வச்சுட்டாங்களா? எனக்கு புரியல. அதாவது உறுப்பினர் அட்டை இல்லாம எப்படி அவரை நிர்வாகியா போட்ட? உறுப்பினர் அட்டை வேணும்னா வாக்காளர் அடையாள அட்டை வேணுமே, அது இல்லாம எப்படி நிர்வாகியா சேப்ப, உறுப்பினரா பிடிச்சப்ப? பாலகர் அணின்னு நாங்க அதுக்கு தான் வச்சிருக்கோம், சிறுவர்கள் அணின்னு வச்சிருக்கோம். மாவட்ட பிரதான அணிக்கே போஸ்டிங் போடுறதுக்கு
பூத் ஏஜென்ட்டே இன்னும் போடல நீ. சென்சேஷனல் சென்டிமெண்ட். அந்த டைலாக்கு எதுக்குடா அழுகுறீங்க? அழுக வரலையே. உனக்கு சினிமாலே அழுக வர, கிளிசரின் போட்டாலே உனக்கு கண்ணீர் வராது. சாரி. விஜய் கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை, ஐயா அந்த மூக்கு உறிஞ்சுறத மட்டும் விடுங்க ஐயா. தயவு செய்து உங்களுக்கு என்ன வரும்? டான்ஸ் ஆட வரும். வேணாங்க, கேவலமா இருக்குங்க. அந்த மாடுலேஷனே ரொம்ப இரிட்டேட்டிங். போக்கிரி படத்துல நல்லா இருந்துச்சு. அந்த உருவத்துக்கு அப்போ இருந்த ஒரு யங்கு ரிபல் பாய், அந்த ஒரு வேவு பார்த்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தாட்டியமாக திரியிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த மாடுலேஷன். அது ஏதோ மகேஷ் பாபு மாடுலேஷன் வாங்க இருண்டு போகுது. மகேஷ் பாபுவுக்கு மாடுலேஷன் வருதுங்கிறதே பெரிய ஆச்சரியம். பரவாயில்ல, அந்த மாடுலேஷனை தான் காப்பி அடிக்கிற அளவுக்கு நம்மளோட மாடுலேஷன் கெப்பாசிட்டி இருந்துச்சுங்கிறது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. திருமலையில் நீங்கள் பண்ண ரோக்கான கேரக்டருக்கும் போக்கிரியில் நீங்கள் பண்ண இந்த கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டுறதுக்காக மூக்கு உறிஞ்சினது ஓகே, அக்செப்டபிள். டெய்லி மைக்கில் வாரத்துக்கு ஒரு தடவை தான், மாதத்துக்கு ஒரு தடவை தான் வர்றீங்க. அப்படி மேடையில் ஏறும்போது கூட சளி பிடிச்சிருக்கியா? நல்ல டாக்டரா பாருங்கண்ணா கூட. டாக்டர் பிரபு கூட்டு போ, அவர் பல் டாக்டர். மூக்கு பல்லுக்குள்ள ஜாயிண்ட் இருக்கு. அதாவது ஜென்ரல் மெடிசின், பிடிஎஸ் படிச்சா ஜென்ரல் மெடிசின் கிடையாது, எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி முடிச்சிருக்கணும் ஜென்ரல் மெடிசின், அல்லது குறைஞ்சபட்சம் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். அது என்ன ரொம்ப நாளா தீராத சளி, ரொம்ப வருஷமா அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கே. அது வந்து என்ன பண்றது, அது கூலிங் இல்லாம சாப்பிட சொல்லியிருப்பார் டாக்டர். இல்ல நான் கன்னத்துல வச்சு பார்த்து சில்லுன்னு அப்படின்னு இருந்தா இப்படிதான் வந்து நிற்கும். 50% கலெக்டர் எஸ்பி பெண்கள் போட போறாராம். யார்? இவர் போடுவாராம். இவர் போடுவார். இவர் எங்க பிரதமராக போறாராமா? டெல்லிக்கு தான் இதுல வேலையே இல்லைல்ல. அதை தான் தமிழ்நாடு தான் தனிநாடு ஆயாச்சு இல்ல. எங்கிருந்து வந்துச்சு டெல்லி? இவர் டெல்லியில போய் நிக்க போறாராமா அப்படின்னு இல்ல. இந்த ரிசர்வேஷன் போடுவேன் இல்ல 50% பெண்களுக்கு. யூபிஎஸ்சியில இருந்து வர்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் போஸ்டிங் வரும்போது 50% மாவட்ட கலெக்டர், 50% எஸ்பி பெண்கள் போட வேண்டிய, முதல்ல 50% பெண்கள் தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணி இங்க வரணும். அதுக்கு அது அவங்களுடைய விருப்பத்தேர்வு. அதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் 70% பெண்கள் வந்து அதுல தேர்வாகி போகணும். அதுக்கப்புறம் அதுல 60% பெண்கள் தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில், பணிமுப்பின் அடிப்படையில் அதை போஸ்டிங் போடணும். தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங் இந்த நபர் போகணுங்கிறத யார் தீர்மானிப்பா? யூபிஎஸ்சிங்க. அந்த நிர்வாகம் தானே. இவன் வந்து போக்கிரி படத்துல அந்த நாசர் கேரக்டர் சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் பாரு. சத்தியமூர்த்தி ஐசி வேறு பேரு. ஆமா, அவங்க அப்பா பேர் என்னமோ ஒண்ணு. இந்த மாதிரி போலீஸ் அப்பாவுக்கு மகனாக பிறந்தால் போலீஸ் ஆகி விடலாம். எப்படி வந்து இயக்குனர் அப்பாவுக்கு மகனாக பிறந்தால் நடிகர் ஆகி விடலாமோ, போலீஸ் அப்பாவுக்கு மகனாக பிறந்தால் எஸ்பி, கலெக்டர் அப்பாவுக்கு மகனாக பிறந்தால் கலெக்டர் அப்படின்னு நினைச்சிட்டான் போல. அதனால எல்லாருக்கும் வா உனக்கு 50 என்ன படித்தர 10 ரூபாய் தர அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அப்படி ஒரு, அதாவது கூறுகட்டத்தனம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அரசியல்வாதி கூறுகட்டத்தனமா ஒரு வேலையை பேசுறது இருக்குல்ல, இது அப்படிதான் இருந்தது. ஒரு ரிசர்வேஷன் எப்படி வருது, இந்த வேலை வாய்ப்புகள் எப்படி, எதன் மூலமா போஸ்டிங் போடப்படுகிறது, யார் எங்க வந்து போஸ்டிங்ல இருப்பாங்க, இப்படியான எந்த சென்ஸுமே இல்லாம இது வந்து சென்சேஷனல், சென்சிட்டிவ் இப்படின்னு பேசுறதுங்கிறது நாடகம். அப்புறம் பேங்கு, செலானு, வங்கி பரிவர்த்தனைகள் இதெல்லாம் பழகிற வகையில பிராக்டிக்கல் ஓரியன்டா வைக்க போறாங்களாம். ஏற்கனவே அதெல்லாம் சமச்சீர் கல்வியில வச்சாச்சு. இதுக்கு தான் படிடான்னு எஸ்ஏசி மண்டமண்டையா அடிச்சுக்கிட்டு அழுதாரு. கேட்டியா? அந்த தற்குறிகளோட சேர்ந்து நீயே ஒரு தற்குறி, நீ கூட 4 தற்குறிகளை கூட சேர்த்துக்கிட்டு இப்படி ஊர் சுத்திக்கிட்டு திரிஞ்சுட்டு இப்ப கடைசியில வந்து நான் வந்து பேங்க் சலான் பில்ல பண்ண சொல்லி தர போறேன், கிராமங்களுக்கு பஸ் விட போறேன். நீங்க ஸ்டூடெண்டா கொண்டு வச்சிருந்தீங்களா? ஆமா வச்சிருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க ஸ்காலர்ஷிப் அதுலதான் ஏறும், அதுலதான் வரும். நீ தற்குறி, உனக்கு அறிவில்ல. சரி, கிராமங்களுக்கு பஸ் விட. கிராமம்னா என்ன கிராமம்? சாலி கிராமத்துல இருந்து பனையூருக்கு பஸ். அது அவன் பஸ் ஏற முன்ன வந்திருந்தா தானே தெரியும் பஸ் இருக்கா இல்லையான்னு. பஸ்ஸு பல்வேறு கிராமங்களுக்கு கலைஞர் பீரியட்ல இருந்தே கொண்டு வரப்பட்டு பல இடங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. மலைவாழ் பகுதிகளுக்கு இன்னும் சரியான போக்குவரத்து வசதி இல்லை அப்படிங்கிறது விமர்சனம் உண்டு தான். ரொம்ப மொத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒரு சில பகுதிகளுக்கு இருக்குது, அதுவும் நேரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். அதில் நான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் இப்படி பண்ணுவேன்னு பேசுறது தான் சாமர்த்தியம், அதுதான் அரசியல்வாதி. அதில் ரொம்ப மலை கிராமங்கள்ல டவுன் பஸ் அப்படின்றது இருக்குல்ல, ஆமா, அது கஷ்டம். ஆமா, நீங்க டவுன் பஸ் இல்லாத கிராமங்களுக்கு தான் அரசு என்ன பண்ணிருக்குன்னா, மலை கிராமங்கள்ல எஸ்இடிசி பஸ்லயே மாவட்டம் விட்டு மாவட்டம் போற எஸ்இடிசி பஸ்லயே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்துருக்குது இந்த அரசு. ஏன்னா டவுன் பஸ் அவங்க ஊர்களுக்கு இருக்காது, அப்ப அந்த பஸ்ல அவங்க ஏறி போகலாம்
அப்படிங்கறத படி ஃபெசிலிட்டி. ஏன்பா ராகுல் கான்வால் என்னமோ டெய்லி நியூஸ் பாக்குறாரு, வீடியோ பாக்குறாருன்னா என்னத்த வீடியோ? தாமரை டிவி பார்த்தா கூட அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராகுல் கான்வால் யாரு? அந்த ஒரு வடநாட்டு தற்கொலை ஒன்று வந்து பேட்டி எடுத்துட்டு போச்சே. ஐயோ இவரையா? ரைட் ஓகே. சர்தேசாய் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு ஆமாமா பேட்டி எடுத்தவர் அவரு. வேற நான்லாம் ரொம்ப கண்ணியமா பேசணும்னு நினைக்கிறாள். இப்பெல்லாம் உனக்கு மரியாதை, உனக்குலாம் அவன் கூட சொல்லுவ, அது இதுன்னு சொல்ற அளவுக்கு தான் உனக்கு மரியாதை கொடுக்கணும். அக்கிரினை தான் நீ. நான் முதல்வன் திட்டத்தை காப்பி அடிச்சு எல்லாத்தையும் நான் மறுபடியும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஓரியன்டா பயிற்சி கொடுக்க போறேன், வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க போறேன். அதான் நான் முதல்வன் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியாது இல்ல, நான் நியூஸ் பார்த்தா தானே எனக்கு தெரியும். நான் தான் கண்ணா மூடுனா பூமி இருட்டுன்னு நினைச்சலங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதில் இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வரலையா? என்ன கேட்டாரு? கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே மக்களை பூரா கூப்பிட்டு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு யார் பதில் சொல்லணும்? என்னையே சார் ப்ளேம் பண்ணீங்க, என்னையே சார் இது பண்ணீங்க? மனசாட்சி உள்ளவன். மனசாட்சியை பற்றி தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட கேட்குறீங்களே, மனசாட்சியோடு நீங்கள் சொல்லுங்கள். முதலில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விட்டது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறந்தவர்கள் தமிழ் உறவுகள் என்கிற அடிப்படையில் நாம் அவர்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நிவாரண உடன்பிறப்புகள் எவ்வளவு பேர் கடுப்புல இருக்கான் தெரியுமா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. ஏன் சார் அவன் கட்சிக்கார சாவுக்கு அவனே இன்னும் வரல, நீங்க ஏன் சார் இவ்வளவு விடிய காத்தால இப்படி ஒரு வீடியோ ராத்திரியா கிளம்பி போனீங்க அப்படின்னு அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே அவர் முதலமைச்சர், உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அப்ப அவர் கிளம்பி வந்துட்டாரு. அவரை போய் நீ பார்த்து மனசாட்சி இல்லைங்கிறியே, இதனாலேயே உன்னைய வந்து கீழே இருக்கிறவன் போகிறோம் உன் கட்சிக்காரனே என்ன நினைப்பான்னா, இல்லையே இது சரியில்லையே அப்படிங்கிற மனநிலையை அவர் தான் உருவாக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மக்கள் செத்தா விஜய் செத்த மாதிரி எடுத்துட்டு போய் புதைச்சிடணும். 41 பேர் செத்த போய் நீங்க நாடு நல்லா இருக்கும், அடுத்து இந்த மாதிரியான அரசியல் பலிகள் நடக்காம இருக்கும். இது இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் போல் இருக்கு. லொச்சக்குன்னு குத்தணும். இப்ப நம்ம எல்லாம் திட்டுனதுக்கு பிறகு கூடாரம் போட்டிருக்கானுவ. ஆமா, தண்ணி கொடுக்கறானுவ, கூடாரம் போட்டிருக்கானுவ. அதுவும் இல்லைன்னா அந்த வேலூர் வெயில்ல நீ கூடாரம் போடுறதுக்கு 50 பேர் உயிரை பலி கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ கூடாரம் போடணும்னா இனி என்னென்ன குடும்பம் காத்திருக்கோ தெரியல. இதுல கடைசியில அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை சொல்லி கொடுக்க போறாராம் உயர்கல்வியில. அதான் நீங்க பகவதி படத்திலே பண்ணிட்டீங்க. ஏங்க பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கைன்னு தமிழ்நாடு கல்விக் கொள்கையை அறிவிச்சு அதுல அரசியலமைப்பு சட்ட பாடத்தை நடைமுறைப்படுத்துறோன்றதை அறிவிச்சு பாடத்திட்டங்கள் வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு இப்போ சிவிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, குடிமையியல். ஆமா, குடிமையியல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது சோசியல் சயின்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட் பேர். சோசியல் சயின்ஸ்ல 3 பிரிவு இருக்கும்: ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, ஜாகிரபி. இந்த சிவிக்ஸ்ன்றது 10th 11th 12th என்ன வரும்னா பாலிட்டி அப்படின்னு வரும். சிவிக்ஸ் படிச்சிருக்கியா, பள்ளிக்கூடம் போயிருக்கியா, அதில் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எழுதியிருப்பாங்க, அம்பேத்கரை பற்றி எழுதியிருப்பாங்க. படிக்கிறவனுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்பா பேரை சொல்லி பாஸ் மார்க் வாங்கினவனுக்கு அது எப்படி தெரியும்? அன்பில் மகேஷ் சார்ட்ட இருந்து ஒரு காப்பி, முதலமைச்சர் சார்ட்ட இருந்து ஒரு காப்பி, இப்படி ஊரெல்லாம் காப்பி அடிச்சு எப்படி மகேஷ் பாபுட்ட இருந்து படம் காப்பி அடிப்பியோ அதே மாதிரி தேர்தல் அறிக்கையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிற இவனை கூட்டு வந்தோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மகேஷ் பாபு சீன் மாதிரி தான் சினிமா பாணியில தான் அரசியல் பண்ண போறானுங்க. இதுல பெரம்பூர்ல போட்டி போட போறாராம். பெரம்பூர்ல போட்டி போடுறாம பெரம்பூருடைய மகத்துவத்தை சொல்லுவான். ஒரு மீட்டிங் நடத்துற இடத்துல போனா வேலூரை பத்தி ஒரு 4 டைலாக் பேசிட்டு எப்படி ஆரம்பிக்கிறியோ அது மாதிரி பெரம்பூர்ல நீ போட்டி போடுறன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் குறித்தான உரையாடல்ல இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வாடகவாய் யாதவ அர்ஜுனா மேலையில் ஏறி பெரம்பூரில் நீங்கள் போட்டி போடணும்னு சொல்லிட்டு பேசின அமிர்த முத்துக்கள் இருக்குல்ல, அது மிக மோசமான இழிவான ஸ்டேட்மெண்ட்ஸு. பஞ்சாப் புழங்குது, ரவுடிசம் இருக்குது, அது கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பல்களால் நிரம்பி இருக்கிறது. எது ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து கஞ்சா புழங்குற பகுதி, கையாள்களாக இருக்கக்கூடிய பகுதி, அடியாட்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதனால் இந்த பகுதியில் வந்து எங்கள் ஆள் நிற்கிறாரு, இவனுங்க பூரா பேரும் மழுமட்டை, அதனால் நாங்கள் நடிகர்னு வந்து நின்றுட்டா ஓட்டு போட்டுருவானுங்கன்றத நீ ஒரு டேர்மாக பயன்படுத்துகிற அப்படின்னா நீ அந்த மக்கள் குறித்தான மதிப்பீடை எவ்வளோ மோசமாக வச்சுருக்க. பெரம்பூரினுடைய ஜாகிரபி தெரியுமா உனக்கு? என்ன உனக்கு பேசுகிற பெரம்பூர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பேர் தெரியுமா? ஆர்டி சேகர். தெருவுக்கு தெரு இறங்கி வேலை பார்க்குறாரு. ஒரு மழையா வெயிலா ஒரு பிரச்சனையா ஒரு பொருள் போய் சேரலையா, நிதி போய் சேரலையா, உடனடியாக களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன்னாலெல்லாம் பெரம்பூரில் இறங்கி ஒரு தெரு தாண்ட முடியாதுடா. ஒரே ஒரு ஏரியா ஒன்றும் இல்லை, ஆயிரம் விளக்குன்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த தொகுதிக்குள்ளே போங்க, அந்த ஆற்றின் ஓரமாக அத்தனை அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது. ஒரே ஒரு குடியிருப்பில் ஒரு 150 பேர் இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டு அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்கக்கூடிய கட்டடம். அந்த கட்டடத்துக்கு உள்ளே போங்க,
அந்த படியில் ஏறி அத்தனை குடும்பத்தையும் ஒரே ஒரு தடவை விஜயை பார்க்க சொல்லிடுங்க. குஷ்பு போன முறை போட்டிக்கிட்ட போது புஷ்புவால் மாடிப்படி ஏற முடியல, முட்டி வெளியிட்டு உட்காந்துட்டாங்க. ஆமா, 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வீட்டுக்கு வீடு போய் அவருக்கு அவங்க ஏரியாவில் மொத்தம் 2 லட்சமா என்னமோ ஓட்டு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை நேரில் பார்த்து கை கொடுத்தாரு. நேத்து கூட எல்லா பப்ளிக் டாய்லெட்ஸும் க்ளீன் பண்ற ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க. மக்கள் அவதிப்படுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நாளைக்கு ப்ராப்பரா க்ளீன் பண்ற ஆளுங்க போட்டு விடுங்க. அப்ப ஸ்பீட் பிரேக்கர் கேட்டாங்க மக்கள். அந்த என்ட்ரி பாயிண்ட்ல எங்க தெரியும்ல, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் நக்கரிங்குடி என்ட்ரி பாயிண்ட்ல சட்டமன்றம் முடிஞ்சு, இதுமேல் சட்டமன்றத்தில் ஒன்றும் பேச போறது இல்லை, அடுத்து எலெக்ஷன் டேட் வரப்போகுது, எலெக்ஷனுக்கு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கலாம். நேத்து வரைக்கும் தொகுதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நேற்று அந்த ஏரியாவுக்குள்ள போய் அத்தனை பில்டிங்லையும் ஏறி இறங்கி வர்றாரு. ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய ஒர்க்கரு தன்னுடைய மக்களுக்காக வேலை பார்க்கறதுங்கிறது வந்து வெறும் கூடாரத்தை போட்டுட்டு மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு அப்படி கத்துறது இல்லை. ஆமா, அவரு சிறுபான்மையினர் SC ST OBC பத்தி பேசுறாருன்னா அவர் வேலை பார்க்கறாரு, பேசுறாரு. உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் மைக்கு போட்டாங்கன்னு வை, அவ்வளவுதான், மைக்கை தொண்டைக்குள்ள இறக்கிட்டு அப்படி தெரிய வேண்டியதுதான். அந்த நிலைமையில தான் போய் முடிய போகுது. பார்ப்போம். நன்றி.